இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சிவபெருமானுக்கு பூஜை பொருட்களை கொண்டு செல்லும் எறும்புகள் அதிசயம் பல நிறைந்த திருவெரும்பூர் ஆலய சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் என்னும் இடத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் 125 படிகளின் மீது ஏறி குன்றின் மேல் உள்ளது. இங்கு சிவபெருமான் நறுங்குழல் நாயகியுடன் எறும்பீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவரை வணங்கினால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் மேலோங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தரகாசுரன் என்ற ஒரு அரக்கன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். இதனால் மிகவும் துன்பப்பட்டு வந்த தேவர்கள் அனைவரும் நாரத முனிவரிடம் சென்று அசுரனின் கொடுமையிலிருந்து மீள்வதற்கு வழி சொல்லும்படி வேண்டி நின்றனர். அதற்கு நாரதர் திருச்சி அருகில் உள்ள இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்களின் துன்பங்கள் விலகும் என்று கூறினார். அதன்படி தேவர்கள் அனைவரும் தரகாசுரன் கண்ணில் படாமல் இருக்க எறும்பாக உருமாறி இத்தலம் இறைவனை வழிபட்டனர். லிங்க திருமேனி மிகவும் வழுவழுப்பாக இருந்த காரணத்தால் எறும்புருவில் இருந்த தேவர்களால் அதில் ஏறி சென்று இறைவனை வழிபட முடியவில்லை. தேவர்களின் சிரமத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் தனது லிங்க திருமேனியை ஒரு எறும்பு புற்றாக மாற்றினார். இதனால் எறும்புருவில் இருந்த தேவர்கள் அனைவரும் எளிதில் மேலேறி சென்று பூஜை செய்வதற்கு வசதியாக லிங்க திருமேனி சொரசொரப்பாக மாறியது. இதன் காரணமாக இத்தல இறைவன் எறும்பீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்.